இந்த டிஐஜி வருண்குமாரோடைய போட்ட வழக்குல எல்லாமே ஆதாரத்தை சப்மிட் பண்ணிட்டாரு. தலைவன் மசமா சிக்கிட்டாப்ல. அதனால இதுலயும் அவருக்கு கிடுக்குப்படி இருக்கு. ரெண்டாவது விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த வழக்குலயும் கிடுக்குப்படி இருக்கு. அவர் மீது அடுக்கடுக்கான வழக்குகள் விழுந்திருக்கிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த செயல்முறையை கையாளுகிறாரா? கூட பார்த்திருப்பீங்க, திருச்சி நீதிமன்றம் இன்னைக்கு 5 மணிக்கு ஆஜராக சொன்னுச்சு. இப்ப அவகாசம் நீடிச்சு நாளைக்கு காலை ஆஜராக சொல்லுது. இந்த மாதிரி வழக்குகளுக்கு பயந்துதான். ஆமா, நீதிபதி தான் போயிருக்காங்க. திமுக சொல்லி அதான் நீதிபதி கேட்டு பிடிவாரண்ட் கொடுத்தது மாதிரி திமுக தான் பண்ணுச்சு, திமுக பக்கம் திருப்பி பார்ப்பான். மாலை 5 மணிக்குள்ள ஆஜராகலன்னா பிடிவாரண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தளர்த்திக்கிட்டு மறுநாள் காலை வரையும் கொடுத்துருக்காங்க. காலை 8:30 10:30 கொடுத்துருக்காங்க. அந்த டைம்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி ஆஜராகலாம் மறுபடியும் பிடிவாரண்ட் கொடுத்துருப்பாங்க.